ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அக்ஷயாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிட்ஸுக்கு என்ன லஞ்ச் பேக் பண்ணியிருக்கோன்னு பார்த்துடலாமா? பன்னீர் பராத்தா வித் கெச்சப். ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி லட்டு தான். இந்த ரெசிபிஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு கோதுமை மாவு, ஒரு ஸ்பூன் கேர்டு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். எப்போவுமே நீங்கள் சப்பாத்திக்கு மாவு பிசைகிறப்போ ஒரு ஸ்பூன் கேர்டு சேர்த்து பிசைஞ்சு பாருங்கள். எவ்வளோ நேரம் ஆனாலும் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். இது வந்து ஒரு சின்ன டிப்பு தான். நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்ட் டோவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம நார்மல் வாட்டரே ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இந்த ஹாட் வாட்டர் தான் ஊற்றி பிசையணுங்கிற அவசியமே இல்லை. இப்போ நார்மல் பச்சை தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சாச்சு. இது ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 hour இருக்கட்டும். அதுக்குள்ளே இதுக்கு ஒரு ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 100 கிராம் பன்னீர் நான் எடுத்திருக்கேன். அதை நல்லா துருவி எடுத்து வச்சுக்கலாம். இதோட பொடியான நறுக்குனா ஒரு பெரிய வெங்காயம், பொடியான நறுக்குனா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோட நீங்கள் பச்சை மிளகா, மல்லித்தலை கூட சேர்த்துக்கலாம். நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் மிளகாய் சேர்த்துக்கல. அப்புறம் இல்லை 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூளோட அளவை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். நான் எல்லாமே கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுனால ரொம்ப காரமாக இருக்குங்கிறதுக்காக நான் எல்லாமே மசாலா எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்மளோட ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சப்பாத்தி மாவை உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸ்க்கு பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக உருட்டி எடுத்தாச்சு. இப்போ இதுக்குள்ளே நம்ம ஃபில்லிங் வச்சு தேய்ச்சி எடுக்கிற வேண்டியது தான். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கிண்ண மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு இப்போ அதுக்குள்ளே நம்ம பன்னீர் ஃபில்லிங் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா ரோல் பண்ணிவிட்டு நல்லா உருண்டையாக உருட்டி மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். எந்தளவு மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அந்தளவு மெல்லிசாக தேய்ச்சிக்கோங்க. கனமாக தேய்ச்சிங்கன்னா சாப்பிட நல்லா இருக்காது. ஸோ எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் மெல்லிசாவே தேய்ச்சிக்கோங்க. இப்போ இது நல்லா சூடான தவால நல்லா நெய் ஊற்றி 2 பக்கமும் நல்லா தடவி வேக வச்சு எடுத்தோன்னா நம்மளுடைய பன்னீர் பராத்தா ரெடி. இதோட கெச்சப் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஏன்னா குழந்தைங்களுக்கும் கெச்சப் வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சப்பாத்தி லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு நார்மல் லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி இருக்கும் இல்லையா, அதை ஒரு 2-3 சப்பாத்தி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு பிச்சு போட்டு அதை நம்ம வந்து பல்ஸ் மோடில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி. அப்புறம் இதில் வந்து நம்ம தேவையான அளவு நாட்டு சர்க்கரை, ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு இதையும் வந்து நம்ம பல்ஸ் மோடில் விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நான் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணால் கூட நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் இன்றைக்கி முந்திரி வந்து நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த முந்திரி சேர்த்துக்கிட்டேன். இப்போ அதில் 1 ஸ்பூன் கீ சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு உருண்டையாக உருட்டி எடுத்தோன்னா நம்மளோட சப்பாத்தி லட்டு ரெடி. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. நீங்களும் இதே மாதிரி உங்களுடைய கிட்ஸுக்கு லன்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து பாருங்கள். வேற ஒரு